வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக விருந்தினர் அறிமுகப்படுத்தும் போது ஒரு கட்சியின் உயர் பொறுப்பை சொல்லி தான் அறிமுகப்படுத்துவோம். ஆனால் நீங்கள் முகநூலில் இருந்தே இந்த துணை பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பை நீக்கிட்டதுனால எப்படி சொல்வது அப்படின்றதான் அதை தவிர்த்துட்டோம். மதிமுகவில் தொடர்வதற்கு நீங்கள் விருப்பப்படலையா? இல்லை, மறுமலர்ச்சி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் இன்னொருல அதிகாரபூர்வமாக நான் தான் இருந்துகிட்ருக்கிறேன். ஆனால் எப்பொழுது கதவுகள் சமரசத்திற்கு இல்லை என்று வாய்ப்பில்லைன்னு எப்போது என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் சொன்னாரோ, அதற்கப்புறம் அவங்க முடிவெடுத்ததற்கு பின்னால் அவங்கள நான் களங்கப்படுத்த விரும்பலை, அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் என்னுடைய சிந்தனை ஓட்டம் எப்பொழுதுமே கட்சி நலன் சார்ந்து, தலைவரின் நலன் சார்ந்து எப்பொழுதும் சிந்தித்து வருபவன். எனவே அவருடைய விருப்பம் என்ன என்பதை நான் உணர்ந்து அதை நான் செய்திருக்கிறேன், அவ்வளோதான். துரோகின்னு சொன்னதுக்கு பதில் கொஞ்சம் விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அறிக்கையில் பயன்படுத்தின வார்த்தைகள் பார்த்து உலகமே தலைகீழாக பிறந்தாலும் என்னை அவர் கைவிட மாட்டான்னு நான் உறுதியாக நம்பினேன். அவரை நான் நன்கு அறிந்தவன். இப்பொழுது கூட அவருடைய பேட்டியில் நான் கண்டது, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதற்கு பின்னால் தான் பிரபாகரன் மாற்ற அளவுக்கு என்னை எடுத்து வந்து நிறுத்திட்டார். அதுதான் ஒரு காலமெல்லாம் ஒரு பழியை சுமந்து நிற்கமேன்ற ஒரு வேதனை தான். அவருக்காக நான் மரணத்தோடு கூட போராடி இருக்கிறேன். ராஜபக்ஷவுடைய வருகை திருப்பதி திருமலையில் என்ற போது 2014 டிசம்பர் 9 நள்ளிரவு கழிந்து 10 மணிக்கு உலக மனித உரிமை தினம் விடிகாலம் 3:30 மணிக்கு நாங்கள் ராஜபக்ஷவுடைய கான்வாயை மறித்து கருப்பு கொடி காட்டுறோம். அந்த இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க, we have all the right to shoot you men, don't you think he is a sovereign country president அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கூட இறந்திருக்கலாமோன்ற ஒரு இறந்து போயிருக்கணும். இல்லை, ஒரு கடலில் நாங்கள் தத்தளிச்சும் போது அந்த கடலில் ஏதாவது நான் செத்து போயிருந்ததா கூட ஒரு நிலைத்த பேர் கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் ஒரு தீராத பழியை என் மீது அவர் சுமத்திட்டார்ன்ற ஒரு கவலை தான். ஏன்னா அவர் ஒரு உயர்ந்த தலைவர், த டாலஸ்ட் மேன் இன் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயர்ந்த தலைவர், பெரிய பார்லிமெண்டேரியன், ஒரு மாமனிதர். ஒரு சாதாரண என்ன இப்படி பண்ணிட்டார், வேறு ஏதாவது சொல்லி என்ன சொல்லியிருக்கலாம், வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம், என் மேலே இருக்கிற குறைபாடுகள் இருந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் என் பொது வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கு துரோகின்ற அந்த பட்டத்தை கொடுத்தது தான் இன்னும் இல்லை, என்னால் தாங்க முடியவில்லை. நாட்டு மக்கள் சொல்லட்டும் நான் துரோகியா என்பதை. என்னோட பதிவில் கூட போட்டிருக்கேன், அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றுவனாகும்னு சொல்லியிருக்கேன். அரசியலை நான் தவறு செய்திருப்பேன்னா நான் நேரம் உயிராக இருந்திருக்கணும், நான் நேரம் இறந்துருக்கணும். காலம் பதில் சொல்லும். அதற்கு தலைவர் நல்லா இருக்கணுன்ற மன உணர்வோடு தான் நான் இப்போவும் என் இதயத்தில் வச்சு நான் அவர் பூஜிக்கிறவன். என்னுடைய அரசியல் முகவரி அவர் தான். எங்கள் வீட்டில் முதல் தலைமுறை அரசியல்வாதி நான். எனக்கான ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்தவர், அரசியல் ஒரு மிகப்பெரிய பயணத்தை கொடுத்தவர் அவர், நான் மறுக்கவில்லை. ஏதாவது சொல்லி அவர் அமிச்சிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்து செத்துப்படானா கூட நான் செத்துட்ருப்பேன். தீராத பழியை மேலே சுமத்திட்டாருன்ற ஒரு கவலை தான் அது மனசை போட்டு வருத்திக்கிட்டே இருக்கு. நான் உரை இங்கே 5 நாட்கள் ஆகிறது. துடிச்சிட்டு இருக்க நான். சமூகம் என்ன சொல்லுவா நினைப்பாங்கன்ற கவலை எனக்கு இருக்கு.
நான் கடந்து வருவேன். என் போராளியாக தான் அவர் வளர்த்திருக்கிறார். இந்த நெருப்பு வளையத்திலிருந்து நான் நிச்சயம் வெளியே வருவேன். நான் உண்மையானவன் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். நாட்டு மக்கள் மத்தியில் கடந்த 4 நாட்களாக அந்த பொது சமூகம் விவாதித்திருக்கிறது, இதில் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை. எனவே தலைவருடைய நிலைப்பாட்டில் ஒரு தலைவர் என்ற ஸ்தானத்தில் அவர் தவறு செய்திருந்தாலும் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் தன் மகனினுடைய அரசியலுக்காக அவர் செய்திருக்கிறார் என்ற புரிதல் எனக்கு இருக்கிறது. எனவே அவருடைய அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். என்னை அவங்க நீக்கலாம், இன்றைக்கோ நாளைக்கோ நீக்கலாம். பட் நான் எந்த லட்சியத்தை தாங்கி களத்துக்கு வந்தோனோ அந்த லட்சிய சுடரை தூக்கி நான் முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன். மகனுக்காக தான் அவர் உங்களை இழக்க தயாராகி விட்டாருங்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் இதுவரையில் அந்த சில உண்மைகளை நான் வெளியே சொன்னதில்லை. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கறிஞர் பாலாஜின்னு ஒரு தம்பி, அவருடைய திருமணம் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்தது. நான் காலையில் போய் இறங்கும்போது பத்திரிகை செய்தி, துரை அரசியலுக்கு வர வேணும்னு ஒரு ஒன்றிய கழகம் தீர்மானம் போட்டிருந்தாங்க. நான் அதை படிக்கிறேன், ஒரு சின்ன செய்தி. இது விருப்பமாக இருக்கின்ற போது ஒரு என் தலைவருடைய மகன் என்பதற்காக அவருடைய அபிலாஷைகள், அவருடைய அரசியல் புறக்கணிக்கப்படக்கூடாது. துரை பாரதிய ஜனதா கட்சியிலோ அல்லது வேறு எந்தாவது சித்தாந்தத்திலோ போய் இணைந்தால்தான் தவறு. மறுமலர்ச்சி திமுகவில் துணையாக இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் 2 செய்தி எப்பொழுதுமே பார்ப்பேன். ஒன்று அரசியல் ரீதியாக பார்ப்பேன், மற்றொன்று கொள்கை ரீதியாக பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக அவருடைய வருகை சரி என்று பட்டால், கொள்கை ரீதியாக அது முரண், தவறு என்று உணர்ந்தவன் நான். ஆனால் இருந்தாலும் அந்த திருமண விழாவில் தம்பி வழக்கறிஞர் பாலாஜி அவர்கள் திருமண தம்பதியர்களை வாழ்த்தி விட்டு பத்திரிகை செய்தியை படித்தேன். துரை வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திமுகவில் இணைந்து பணியாற்ற வேண்டும், அந்த தீர்மானம் முன்மொழிந்திருப்பதை நான் வழிமொழிகிறேன் என்று சொல்லிவிட்டு, அவர் வந்தால் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வகித்து வருகின்ற துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூட நான் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். இது வெளிப்படையான ஒரு பேச்சு, என் மனசில் எதுவுமே இல்லாத ஒரு பேச்சு. ஆனால் அதில் தவறு இருந்ததை பின்னால் நான் உணர்ந்தேன். அது என்ன தவறு அப்படின்னா, ஒரு மாதம் கழித்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் தாயகத்தில் நடந்தது. அந்த தாயகத்தில் துரைவுடைய வருகை குறித்து சில விவாதங்கள், கருத்து மோதல்கள் வருகிறது. தலைவர் உறுதியாக இருக்கிறாரு, துரை அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ என்னை பற்றி கடுமையான வார்த்தையை தலைவர் வைகோ அவர்கள் பயன்படுத்தினார். இதுவரையிலும் யாருக்கும் நான் சொன்னதே இல்லை. முதலாக புதிய தலைமுறை மூலமாகத்தான் நான் நாட்டுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், சத்யா தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார், சத்யாவும் துரையும் ஒன்றா என்ற கேள்வியை கேட்டார். கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு செய்தியை பதிவு வைத்தார். இவர் இல்லாவிட்டால் துணை பொதுச் செயலராக அந்த இடத்திற்கு இன்னொரு பட்டியலினத்தை சார்ந்தவரை தான் நாங்கள் கொண்டு நாங்கள் சேர்க்க முடியும். எனவே துரை வைகோவும் சத்யாவும் ஒன்றல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வரம்பு மீறி பேசியிருக்கிறார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய ஒரு வெள்ளந்தி மனிதனாக நம்ம பேசிட்டுமே என்ற அந்த உணர்வு காயப்படுத்தியது. அதிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக துரை பற்றியோ அரசியல் நகர்வு பற்றியோ வெளிப்படையாக பேச முடியாத ஒரு இறுக்கம். சொல்கிறார்ல தலைவர், எப்போ வந்தாலும் பேசாமல் உட்காந்துருக்கிறாரு, 3 ஆண்டுகளாக இறுக்கமாக இருக்கிறார்னா நான் சுயமரியாதைக்காரன். இப்போ இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் மதிமுக உட்கட்சி தேர்தல், கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், பொதுக்குழு செயற்குழு முடிச்சுட்டு தலைமை கழக நிர்வாகிகள் தேர்வு வருது. நான் அதில் சேரக்கூடாதுன்னு முடிவில் இருந்தேன். ஏன்னா ஒரு இடஒதுக்கீடு நடிப்பில் அவங்க நிற்க வைக்கிறாங்கன்றது எனக்கு அந்த காயம் எனக்கு இருக்கிறது. தலைவர் என்னை தாயத்துக்கு வர சொன்னார். தாயத்துக்கு போனேன். உதவியாளர்கிட்ட யாரையும் நான் இப்போ சந்திக்க மாட்டேன், சத்யாவோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் பேசிட்டு அன்பாக அந்த நேரத்துக்கு நலம் விசாரிக்கிற ஒரு தலைவர் அவர். அப்போது பட்டியல் படித்தார், அந்த தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியலில். அவைத்தலைவராக கோயம்புத்தூரை சேர்ந்த ஆடிட்டர் அர்ஜுன் ராய், பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன், பொருளாளராக நெய்வேலி செந்திலிதிபன், முதன்மைச் செயலாளராக துரை வைகோ, துணை பொதுச் செயலாளருக்கு ஏற்கனவே 3 பேர் இருந்தோம், இப்போ 5 பேராக ஆக்குறோம். அதில் நீங்கள், ஏகே மணி, ஆடுதுறை முருகன், ராஜேந்திரன், டாக்டர் ருகையா,
அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைமை தணிக்கை குழுதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்படி பண்ணிடலாமா, மகிழ்ச்சி தானா அப்படின்னாரு. நான் கையெடுத்து கும்பிட்டேன். என்ன அப்படின்னாரு. இல்லைண்ணா, நான் வந்து ஒரு ஒரு ஏறக்குறைய 2004லேருந்து 19 வருஷம் நான் துணை பொதுச்செயலாளராக இருந்திருக்கிறேன். அந்த பணியை நான் நிறைவாக செய்திருக்கிறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வேறு யாராவது அந்த பொறுப்புக்கு நீங்கள் நியமிச்சிருக்கேன். நான் காலம் முழுவதும் உங்கள் கூட நான் தொண்டனாக இருப்பேன் அப்படின்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை, நான் அப்போ வந்து ஒரு ஆண்டுகள் தான் துரை வருகின்ற போது இதெல்லாம் நடக்குது. இல்லை, நான் குறிவைக்கப்படுகிறேன் மதிமுகவில். எது நடந்தாலும் அது காரணம் மல்லை சத்யா தான். பத்திரிகையில் வந்தாலும் சரி, யாராவது சோஷியல் மீடியாவில் போட்டாலும் சரி, தொலைக்காட்சியில் வந்தாலும் சரி, இது நான் தான் கொடுக்குறேன்ற ஒரு பிம்பத்தை அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்புறம் நிறைய தவறுகளை பொய் சொல்கிறாங்க உங்ககிட்ட. என்னை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருகின்ற போது உங்களால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போது நான் முடியாது, என்னால் துணை பொதுச்செயலாளராக நீடிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்புறம் தலைவர் வந்து ரொம்ப வற்புறுத்தல், ஏறக்குறை 1 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. கடைசியாக வந்து ரொம்ப கண்ணீரோடு தான் அந்த நிறைவுகள் பெறுகின்ற போது அவரை நான் நான் எப்போவுமே அவர் கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேன். அவர் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைப்பேன். அப்போ சொன்னார். நான் சொன்னேன், இல்லைனா நீங்கள் வருத்தப்படுறீங்க, அதால் உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் உடனே அந்த விண்ணப்பத்தை கொண்டு வர சொல்கிறார். விண்ணப்பத்தை எடுத்து வந்து கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு உங்களுக்காக தான் அது பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ உடனே அவர் பெட்டியிலேருந்து 50,000 ரூபாய் எடுக்கிறார். வேட்புமனு கட்டணம் ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய் எனக்கும் சத்யாவுக்கும் வச்சுக்கங்க, 2 பேருக்கும், மற்றவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். கையெழுத்து போட்ட மகிழ்ச்சியில் தலைவர் சொன்னார், இது மாதிரி வரும் காலங்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும், உன்னை நான் உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பேன் அப்படின்னா. ஆனால் நான் சொன்னேன், இல்லை, நான் இருக்கிற உயரமே நீங்கள் தந்திருக்கிற உயரம் மிகப்பெரிய உயரம். இன்றைக்கி உலகம் முழுவதும் நான் போகிறேன், அங்கே போனாலும் உங்களை பற்றி பேசுகிறேன், உங்களை நலம் விசாரிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி என்ன அறிஞ்சிருக்கிறாங்க. ஒரு அரசியலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் பரிச்சயமாக இருக்கிறேன். இந்த உயரம் எனக்கு போதும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாம் வரும் அப்படின்னா. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டதுக்கு என்ன சொல்லப்பட்டது? நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நிச்சயமாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னார். இதில் என்ன தவறுன்னா, நான் செய்த தவறுகள், ஒன்று துரை வைகோ அரசியலுக்கு வரணும், என் பதவி நான் கொடுக்குறேன்னு சொன்னது தப்பு, முதல் தவறு. ஆமாம், தலைவர் இல்லை அவர். அவங்க கட்சியில், அப்பாவுடைய கட்சியில் போய் நான் மகனுக்கு நான் பொறுப்பு கொடுக்குறது யார்? அங்கே தான் தெரியுது நான் யார், அவங்க யாருன்றது எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் பொதுவான விஷயங்களை நான் வரேன், உலகம் முழுவதும் சுற்றிட்டு வரேன், எனக்கு எந்த பார்வையும் என்னை யாரும் அப்படி பார்க்குறதில்ல, நானும் யாரையும் பார்க்குறதில்ல. அப்போது அந்த இடத்துல ஒரு இடி விழுது. 2வது ஒரு ராஜ்யசபா எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு நான் சொன்னது. இது என்ன பிரச்சனைனா, விவாதிக்கப்படுகிறது வீட்லேயும் சில சர்க்களும். இனி இருந்த ஆபத்துன்னு முடிவெடுக்கிறாங்க. இன்றைக்கி நடந்திருக்கிற அரங்கேற்றம் துரோகி என்ற பட்டத்தோடு அதை நிறைவு செய்திருக்காங்க. பேச முடிஞ்சுதா வைகோ கிட்ட? தலைவர் வந்து அதுக்கு முன்னே ஒரு நாளைக்கு 2 முறை ஃபோன் பண்ணுவார். இது பண்ணோன்னா அது பண்ணும், போராட்டம், அங்கே போங்க இங்கே வாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். துரை வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய தொலைபேசி மட்டுமல்ல, வேறு யார் ஃபோனும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ கடைசியாக கூட இந்த 9ஆம் தேதி துரோகின்னு அவருக்கு எனக்கு பட்டம் கொடுக்கும்போது கூட நான் தொடர்பு அவர்கிட்ட பேசணுன்னு அவருடைய எண்ணையை நான் வழக்கமாக அவர் எண்ணுக்கு நான் கொஞ்ச நாளாக தொடர்பு படுறதில்லை. ஏன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக உதவியாளர் நம்பர் போட்டேன், எடுக்கலை. அப்புறம் அவர் நம்பருக்கே நான் போட்டேன், தொடர்பில் வரல. அப்போது அவர் வந்து ஒரு சூழ்நிலை கைதின்னு சொல்கிறப்பாரு, அவர் வந்து ஒரு 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 சூழலுக்கு வந்திருக்கிறார். அது நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு மகனாக தந்தையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எங்கள் தலைவருடைய ஒரே மருந்து இந்த தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் தான் அவருக்கான மருந்து என்பது குடும்பத்திற்கு புரிய மறுக்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயங்கள். ஏன்னா அவர்கிட்ட என்னால் பேச முடியல. துரை வைகோ நேர்காணலில் சொன்னார், நானும் திரு மல்லை சத்யாவும் மனசு விட்டு பேசணும், அதுக்கப்புறமும் கூட அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வரலை அப்படின்னு சொன்னார். 2 செய்தி ரொம்ப முக்கியமானது அவருடைய நேர்காணலில். ஒன்று, பெண் காவல் ஆய்வாளர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் வளையாபதியை சட்டவிரோதமாக காப்பாற்ற திரு மல்லை சத்யா முயற்சி செய்தார் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, கட்சியில் அதிருப்தி ஆகி வெளியேற்றப்பட்டவர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தார் திரு மல்லை சத்யா அப்படிங்கிற.
இது ரெண்டையும் பார்த்தவங்களுக்கு இதை ரெண்டையுமே தவிர்த்திருந்திருக்கலாம் ஒரு சீனியர் லீடராக மல்லை சத்யா அப்படின்னு தானே தோணும். நிச்சயமா இல்லை. ஏன்னா பெண் ஆய்வாளருடைய ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளருடைய படுகொலைக்கு நிச்சயமாக தண்டனை தரணும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. ஆனால் அந்த காவல் நிலைய சித்திரவதை இருக்குல்ல, இன்றைக்கி அவர் நடைபயணமாகத்தான் அவரும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இன்னொருத்தரும் பிரபுவும் நடைபயணமாக தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையுடைய கடுமையான சித்திரவதைகள் என்பது காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கம், மக்கள் கண்காணிக்கப்பம், அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் இணைந்து போராடுகின்ற போது வளையாபதிக்காக மதிமுகவில் பணியாற்றிய வளையாபதிக்கு குரல் கொடுத்து மதிமுக வரலன்னா என்ன, எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வரும்? தலைவர் தான் அது பாதிக்கும். ஒட்டுமொத்த சமூகம் தலைவர் கைவிட்டார்னு சொல்லுவாங்க. எனவே அவருக்காக நான் போய் குரல் கொடுத்தேன். ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனையில் தான் வளையாபதிக்கும் அந்த காவல் ஆய்வாளருக்கும் இடையே பிரச்சனை இருந்ததாக செய்திகளில் பார்க்குறோம். அப்போ அவர் ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார். அப்புறம் 2 பேரையும் விசாரிக்கிறாங்க, வளையாபதியையும் பிரபுவையும் விசாரிக்கிறாங்க. வளையாபதி மதிமுகவை சேர்ந்தவர், பிரபு அதிமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு செய்திகளில் இருக்குது. இப்போ இந்த நெக்ஸஸிலிருந்து நாம் விலகி நிற்கணும் அப்படின்னு ஒருவேளை வைகோவோ மற்ற கட்சியினரோ துரை வைகோவோ நினச்சிருக்கலாமோ? அப்படின்னா பல கட்சி தோழர் பல நேரங்களில் இது மாதிரி கொலை கேஸு சம்மந்தப்பட்டவங்களாம் வைகோவோ மதிமுகவோ ஈடுபடலையா, ஆதரவு கொடுக்கலையா, உதவி செய்யலையா? எவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் மரணக்கயிற்றே அறுக்கின்ற வேலையெல்லாம் தலைவர் போய் நீதி கேட்டார்ல. வளையாபதி குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் குற்றவாளி அல்ல. குற்றம் சாட்டப்பட்டு காவல்துறை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. எனவே அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். அவர் மருத்துவமனையில் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் மாதிரி அந்த சாத்தான்குளம் போன்றே இந்த சம்பவம் நடந்தது. கடுமையான தாக்குதலில் நீதி சிறைச்சாலையில் அவர் வச்சுக்க முடியாதுன்றாங்க. எடுத்துக்கு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க, வேலூர் கேஎம்சியில். தகவல் வருது, அவங்க குடும்பம் துடிக்குது. யார் உடனடியாக கை கொடுக்கணும்? மதிமுக தான் கொடுக்கணும். ஏன்னா அவரோட சொத்து சுகம் தன்னுடைய வசந்த காலத்தை மதிமுக தான் இழந்திருக்கிறாரு. மாநாடு நடத்தியிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு மனிதனுக்கு மதிமுக பக்கம் இல்லாமல் வேறு யார் இருக்க முடியும்? மற்ற கட்சின்னா உங்களுக்கு தான் அவமானம். வளையாபதி உங்களுக்கு பிடிக்காது. ஏன் வளையாபதி பிடிக்காதுன்னா, வளையாபதி இவர் பேசி ஒரு பேச்சு அவர் மறுத்து பேசுகிறார். துரையோட ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் அறிந்தவர்கள், நண்பர்கள், புரிந்தவர்கள் எங்கிட்ட சொன்னது துவக்க காலத்திலேயே, எப்பொழுது அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது அப்போ சொன்னாங்க, தப்பு பண்ணுற துரையை பொறுத்தவரையிலும் அவருக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. தன்னுடைய நிழலை கூட அவர் நம்ப மாட்டார். மிகப்பெரிய சந்தேகப்படுற நபர், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னாங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னார். மறுமலர்ச்சி திமுக எப்படி சார் உருவாச்சு? மறுமலர்ச்சி திமுக எப்படி உருவாச்சு? தலைவர் கலைஞர் அவர்களை வைகோவுடைய அரசியல் நலனுக்காக ஒரு கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு பொதுவெளியில் யாரும் பேசலை. அப்பொழுது நரசிம்மராவுடைய அமைச்சரவை, அம்மையார் ஜெயலலிதா அங்கே முதலமைச்சர், உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் வருது, இவர் முயற்சிக்கிறாரு என்று சொல்லி தான் அவர் கட்சி விட்டு வெளியே நீக்கிறாங்க. நீக்கும் போது சொல்லப்படுகின்ற சொல்லாடல்கள் இது போல் அவர் கட்சி விட்டு நீக்கப்படுறார், யாரும் அவரோட தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் உங்க கூட நாங்கள் தொடர்பில் வச்சுருந்தோம். மதிமுக பொதுச் செயலாளர் நீங்கள் எப்படி சார் வந்தீங்க? நீக்கப்பட்டவங்க நீங்கள், அப்போ ஏன் நாங்கள் உங்க கூட தொடர்பு வச்சோம்? அப்போ உங்களுக்கு ஒரு பார்வை, மற்றவங்களுக்கு ஒரு பார்வையா சார்? இல்ல திமுகவுக்கு தான் நீங்க விசுவாசமா இருந்திருக்கணும். திமுகவுக்கு தான் விசுவாசமா இருந்திருக்கணும். ஆனா நீங்க வைகோவுக்கு தானே. நான் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கானவர் வந்தாங்க. அப்போ ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் திரண்டு வந்தாங்க. நான் எனக்கு நினைவு இருக்குன்னா, அந்த எழுச்சி பேர் நடக்கின்ற போது தினகரன் ஐயா கேபிகே இருக்கின்ற போது சொல்றாரு, அந்த இதில் 20 லட்சம் பேர் பங்கேற்றார்கள் ஒரு செய்தி. இன்னைக்கு 20 லட்சம் பேர் இருக்காங்களா? எங்க போச்சு அந்த கூட்டம்? என்னாச்சு? எங்க தவறு நடந்தது? இல்ல கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு கட்சியை கைப்பற்றுவதற்கு திரு மல்லை சத்யா முயற்சிக்கிறாரோன்னு சந்தேகம் வந்துருச்சா? 2023 நான் ஏன் சார் மீண்டும் கட்சிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். துணை பொதுச்செயலாளர் நான் ஏன் சார் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு கற்பனைங்கன்னா அவ்வளோ பெரிய கற்பனை அவங்க நான் ஓப்பனாகவே பேசினேன். நான் இந்த அரசியலேருந்து நான் ஒரு விளையாட்டு வீரன், தமிழ்ச்சங்களுக்கு உலகத்தமிழர் பார்க்கணுன்ற அதுக்கு நான் ஓடிட்டு இருக்கிறவன். இதெல்லாம் இந்த கற்பனை இதுக்கெல்லாம் நீங்கள் போய் நிற்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்.
எனக்கு தலைவனா கட்சியா குடும்பமானா நான் கட்சிக்காக தான் இருந்தவன். அது தலைவருக்கு தெரியும். இறுதியா அரசியல் பயணத்தை முடித்து வைக்கக்கூடிய வார்த்தை துரோகி அப்படின்னு நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்டீங்க. நான் உங்களுடைய அரசியல் பயணத்தை இன்னும் தொடரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கான செய்தியாக மதிமுகவிலிருந்தே இன்னொரு அமைப்பா அல்லது புதிய கட்சியா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்கும். உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு, நலம் விரும்பிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி? எப்பொழுதுமே ஒரு அரசியல் பயணத்தை முடித்து வைப்பதற்கு ஏவப்படுகின்ற கடைசி ஆயுதம் தான் அது. எதிரி விரோதி என்பதை கடந்து துரோகின்னு சொன்னாங்கன்னா அதான் இறுதி வார்த்தை. அந்த வார்த்தை என் மீது மறுமலர்ச்சி திமுக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. சரி, அவர் சொல்லிட்டார் போது அந்த பெரிய தலைவர் அவர், நான் குறைச்சலாம் அவர் மதிப்பிடலை. ஆனால் அவர் எப்படி அவரால் அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சுன்னு தான் எனக்கு நான் இன்னும் துடிச்சிட்ருக்கிறேன். நான் இப்போது எங்கள் தலைவர்கிட்ட கேட்குறது ஒன்று தான், என்னோட இந்த கொலைப்பழி இந்த துரோகப்பழி சுமத்துவதை நிறுத்துங்க, தயவு செஞ்சு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அடைந்திருக்கின்ற அரசியல் உயரம் என்பது மகத்தானது. இப்போது நான் சொல்கிறேன், அந்த சொன்ன வார்த்தை என் தலைவனுடைய வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை யார் மூலமாகத்தான் அது புகுத்தப்பட்டு அவர் விருப்பமில்லாமல் தான் அந்த வார்த்தை என் மீது சொல்லியிருப்பார் என்ற நான் நினைக்கிறேன். தினமாக நான் நம்புகிறேன் என் தலைவருடைய சேருவரில். ஆனால் அந்த வழியை சுமந்தவர் அவர், இதே வழி அவர் சுமந்தவர், இதே வார்த்தையால் பாதிக்கப்பட்டவர். 1000 ஈட்டிகளின் இதயத்தில் பாய்ந்தது போல் உணர்கிறேன் அப்படின்னாரு. நான் வீதியில் வீசப்பட்டதை போன்று உணர்கிறேன்னு சொன்னார். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொன்ன தலைவரை நீங்கள் மேலே அப்படி சொல்லாமா? அதான் எனக்கு கவலையாக இருக்குது. உங்கள் யார் சொல்லியிருந்தாலும் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. எந்த சூழலில் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க என்ற அந்த அழுத்தமான நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. என்னுடைய அரசியல் மறுமலர்ச்சி திமுகவில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதாகத்தான் நான் புரிகிறேன். நன்றி. ஒரு ஆழமான வெளிப்படையான உரையாடல். புதிய தலைமை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.